அதாவது இப்போ ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சென்னையில சொந்தக்கார பிள்ளை இருக்குது. கட்டி குடுத்துருக்காய்ங்க. இன்னொரு பையன் கோயம்பேட்டில் இருக்கான். ஒரு பொண்ணு ஈசிஆர்ல இருக்கு. இன்னொரு தம்பி மகனை எக்மோர்ல கட்டி குடுத்துருக்காய்ங்க. நெறைய பேர் இருப்பாய்ங்க சொந்தக்காரங்க. இப்போ ஊர்லேருந்து வரவங்க இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது. அவங்க உண்மையிலேயே பாசமா இருந்து, "மாமா வாங்க மாமா, நம்ம வீட்ல தான் மாமா சாப்பிடணும். உங்களுக்கு தனி ரூம் இருக்குது. நீங்க எல்லா வசதியும் நீங்க வெளியில எங்கேயாவது தங்குனீங்கன்னா, உங்க உறவே முறிஞ்சு போயிரும்." அப்படின்ற அளவுக்கு ஒரு பாசத்த செலுத்தி கூப்பிட்டா தான் இவங்க போவாய்ங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தாம்பரத்திலேயே இறங்கிருவாய்ங்க. இறங்கி அங்கேயே பக்கத்தில ரயில்வே ஸ்டேஷன்ல குளிச்சுப்புட்டு, அப்படி வேலைய பார்த்துட்டு, குரோம்பேட்டையில சாயந்தரம் வரைக்கும் ஒரு படம் கிடம் மத்தியானம் பார்த்துப்புட்டு, நைட்டு வண்டி ஏறி திருப்பி கோயம்புத்தூருக்கோ இல்லை மதுரைக்கோ போயிடுவாய்ங்க. இது 2 விதமான இது இருக்குது. உறவுகள் நிறைய இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மள கூப்பிடுறாங்க, இந்த அளவுக்கு நம்மள கவனிக்கிறாங்கன்னா அது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பயும் நம்மட்ட நல்லா அந்த பிள்ளை பேசும், கட்டி குடுத்துருக்காய்ங்க வந்திருக்கு. இல்ல அந்த பையன், ம். இந்த அண்ணன் பையன் இங்கே தான் இருக்கான். கல்யாணம் பண்ணி பிள்ளையோட இருக்கான். சரி அந்த பையன் நல்ல பையன் அங்கே வந்தால் நம்ம மேலே பார்த்துட்டு சாயந்தரமா ஒரு ஃபோனை போடுவாங்க. "தம்பி எப்படி இருக்கு? என்ன மாமா சொல்லவே இல்லை வந்ததானே?" "இல்லை வேறு வேலையாக வந்தேன் தம்பி." "சரி வந்துட்டு சாயந்தரமா கிளம்புறேன்." "இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க." அப்படின்னா கூட அவன் சும்மா ஒரு பிட்டை போடுவான். வீட்டுக்கு வாங்க, ஏன்னா அவர் வர முடியாதுன்னு தெரியும். தாம்பரத்துலேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு எப்படி போகிறது. சார் அப்படின்னு ஒரு வாயில் வடை சுடுவாங்க. இதெல்லாம் நாசுக்காக அப்படியே பேசிட்டு அப்புறம் ஒரு ஃபோனில் பேசிட்டு, "வாங்க." "இல்லை மாமா நீங்கள் தங்கிட்டு தான் போகணும்." "இல்லைப்பா நான் நைட்டு கிளம்புறேன், டிக்கெட் போட்டேன்." சரி அடுத்த முறை வரும்போது கட்டாயம் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கணும். ஒரு பிட்டை போட்டு தாம்பரத்திலே வண்டி ஏறி திருப்பி இந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு வந்ததுன்னு தெரிஞ்சா சொல்லலையேன்னு சும்மா ஒரு பெரிய வேலைக்கு சும்மா டுபாக்கரா விடுவாங்க. நம்ம இப்போ சொன்ன உடனே இப்போ யாரோ செலவு கொடுத்து விட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி கார் வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி. அது எல்லாம் அந்த அது மிடில் கிளாஸில் உள்ளது இதெல்லாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அரசியல் தலைவர்கள். அவர் ஒரு வேலையாக இதுக்கு போகிறாரு, குரோம்பேட்டை இதுக்கு மகாபலிபுரம் போகிறாரு. இவர் ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்துடுவார் சிட்டிக்குள்ளே. அது இருக்கும்போது வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இவர் போய் பார்த்தாருன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ராகுல் காந்தியை யாருக்கும் தெரியாது. தெரியாதா சார்? சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் கேளுங்க பார்ப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்கள வச்சு தான் இன்றைக்கி அரசாங்கமே இருக்குது. நீங்கள் அப்படி குழந்தைங்க வீட்டில் சொல்லி, அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லி, அவங்க தாத்தாட்ட சொல்லி தானே ஓட்டு போடுறாரு. தேர்தல் வெற்றியை முடிவு பண்ணுற ராகுல் காந்தி யாருக்கு தெரியும்னா 80-90 வயசில் இருக்காங்கல்ல. தாத்தா அடுத்த வாரம் போயிடுவார், இல்லை அடுத்த மாதம் இது பண்ணிடுவார்ன்றவர். அவர்கிட்ட அந்த குழந்தைங்க போய் கதை கேட்டுச்சுன்னா இந்திரா காந்தியிலேருந்து நேருலேருந்து சொல்லுவாங்க கதையை. நேரு எப்படி பிறந்தார், வளர்ந்தார், அவர் எப்படி இது பண்ணார், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி எப்படி இருந்தது, அப்புறம் நேரு சிறையில் கடிதம் எழுதினதுலேருந்து கடைசி அந்த பையன் சின்ன பையன் பாட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க 80 வயசுனா ராகுல் 50 வயசுனா சின்ன பையன் தான். ஆனால் குழந்தைங்கிட்ட கேட்டிங்கன்னா ராகுல் மாமா யார், இந்த மாமா பிடிக்குமா, இந்த மாமா கிடையாது, விஜய் மாமா காட்டினீங்கன்னு வைங்களேன், இந்த விஜய் மாமா தான் எங்களுக்கு பிடிக்கும். இதான் மோடிஜி இவரை காட்டினாலும் யாருனாலும் விஜய் மாமா தான் பிடிக்குன்ற ரேஞ்சில் இருக்கும்போது ராகுலுக்கு தமிழ்நாட்டில் எப்படி இது இருக்கும். இப்போ நீங்களே ஒரு படத்தை கொண்டு போய் காட்டுங்களேன் பார்ப்போம். காட்டியாது. பாதி பேருக்கு தெரியாது. இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட தான் காட்டணும் குறிப்பாக. அவங்க பாட்டுக்கு படிக்கிற வேலை இது இருக்கும்போது அவங்களுக்கு யாரும் தெரியாது. சோனியாவே மறந்துருப்பாங்க. ஏன்னா சோனியாவே 10 வருஷம் அவுடேட்டடாக இருக்காப்புல. அவன் 8 வயசில் பார்த்துருந்துருப்பான். இப்போ பார்த்தா சோனியாவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ராகுல் எப்படி? இப்போ மன்மோகன் சிங்கை காட்டினாலே மன்மோகன் சிங்கெலாம் யாருக்குமே தெரியாது. அவர் காலமாயிட்டார். ஆனால் அவர் தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் 14 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு குழந்தை அன்னைக்கு 8 வயசு, இன்றைக்கி 25 வயசு பையன் காலேஜ் முடிச்சுட்டான், கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க. அவனுக்கே மன்மோகன் சிங்கை தெரியாது. ஏன்னா 13 வருஷம் ஆச்சு. அப்போ அதை கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ அவனுக்கு 8 வயசு தான் இருக்கும். 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? புரியுது அவனுக்கு? அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுவும் தெரியாது. 8, 10, 12 வயசுனாலும் கூட அவன் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர இங்கே இல்லை 8 வயசுல எப்படி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போவான்? 8 வயசுல 4ஆம் கிளாஸ் தான் போவான். 10, 12ன்னு வச்சா சொல்கிறேன். 12ன்னு வச்சா கூட அவங்களுக்கு கூட யாரோ தாத்தா இருந்தாருன்னு வாங்க. இங்கே லோக்கல் சிஎம் பேரை வேணால் கேள்விப்பட்டிருக்கலாம், ஊரில் பேசியிருப்பாங்க. திமுக இதில் வரும் அது ஜனநாயகனில். தாத்தாவை தூங்க வைக்கிட்டு வாங்கடா அப்படின்னு. ஃபஸ்ட்டு தாத்தாவை தூங்க வைக்கிறது தான் எங்களுக்கு வேலை. பாவையில் அந்த தாத்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ராகுல் வெயிட்டா தமிழ்நாட்டில், விஜய் வெயிட்டானா விஜய் தான் வெயிட்டு, ராகுல் கிடையாது.
அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ டெல்லியில் இப்போ ராகுல தெரியாது, பீகாரில் தெரியாது, இவரை விஜயை தெரியாது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி விஜய் வந்து டாப்பில் போயிட்டுருக்காப்புல பீகார்லேயும் யூபிலையும். பூரா இந்தி ரீல்ஸில் பூரா இவரை பற்றி பொய்யா பரப்பி விட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஓட்டும் போட்டுருவாங்க. பொய்யோ உண்மையோ ஓட்டு போடுறாங்களா இல்லையா? அகில இந்திய வெற்றி கழகம்னு பேரை மாற்றுறதை நோக்கி நகருது. அதுதான் இப்போ போகுது. இப்போ பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவில் தான் இப்போ வட இந்தியா பூரா ஒரே பேச்சாரு. மம்தா பானர்ஜி ஆதரவு. அதுவும் ரீல்ஸில் வந்த பொய்யா இருக்க போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு அவர் வரணும். கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ ஜியை வச்சு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி பேசுகிற மாதிரி மெனோ அப்படின்னு போட்டு நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க, விளங்க மாட்டீங்க, நான் உங்களெல்லாம் கொண்டு குழியில் தள்ளி விடுறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி போட்டு விட்டாங்க. பிரதமருக்கே போட்டுவிட்டு இப்போ கேள்வி கேட்டு இப்போ வந்து இப்போ நிறைய இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவன் கூப்பிட்டாங்க. ஜெலன்ஸ்கியும் இஸ்ரேலையும் இவங்க போனாங்க. அது தனி இல்லை, அது இல்லை. இவன் அந்த டெலகிராம்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஓனர்த்துக்கு உள்ள சர்வதேச குற்றவாளி ஆரம்பிச்சிட்டாரு இவர் யார், புட்டின். அவனை எங்கே பார்த்தாலும் தூக்குங்கடா அப்படின்னு. நான் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ரொம்ப பொய் போட்டு பித்தலாட்டத்தை பரப்பி விட்றாங்க. ஒரு 50 கோடிக்கு செலவு பண்ணி படம் எடுக்கிறான், டெலகிராமில் போட்டு விட்றாங்க. அது ஒரு வகையில் அது கரெக்டு சார். ரொம்ப இது பண்ணுறாங்கன்றனால அவங்கள தூக்குறதுல புட்டின்னு சொல்லிட்டாப்புல. அவன் சர்வதேச குற்றவாளியாகவே அறிவிச்சிட்டார். அவன் எங்கே பார்த்தாலும் தூக்குங்கடா அப்படின்னு. அவன் கையோ மையோன்னு அலறிட்டு அமெரிக்கா ஓடி போயிட்டான். அங்கே இருக்கான். அவன் ரஷ்யன் தான் அவன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ராகுல் இந்த மாதிரி இருக்கு. ராகுலை பார்க்க மாட்டாப்புல விஜய் சார். அதில் இன்னொன்று இன்றைக்கி சனி ஏன்னா இவரை பொதுச் செயலாளர் இவர் இருக்கார், ஆனந்த் குஷி ஆனந்த். அவரை பார்த்துட்டு ஒருவேளை சனி ஞாயிறுங்கிறதுனால அதில் எதுவும் சிக்கல் ஆகிடுச்சா? அவர் ரெஸ்ட்டில் இருப்பார்ல, சிஎம்மாக ஒர்க் பண்ணுறாரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். இவர் எதிர்கட்சி தலைவராகவும் நாடு பூரா ஒர்க் பண்ணலையா சார்? இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? எவனோ நடத்துகிற கூட்டத்தில் நடுவில் போய் படுத்துக்கிறாரு. புரியுது அவனுக்கு? அந்த மாதிரி அதில் ஸ்கோர் பண்ணி கிரெடிட் எடுக்க பார்த்தாருங்கிறது பார்த்தாரு. அவங்க மூக்கை உடச்சி போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, பழைய பகையில் மூக்கை உடச்சி விட்டாங்கன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க தக்காளி சட்னி சாப்பிடாம இருந்தாருன்னு சொல்லி பப்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிடும்போது அந்த இது ஒட்டிடுச்சு மூக்கில். இது இல்லை சார், ஒரு என்ன இருந்தாலும் ஒரு நாட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ மீமெல்லாம் போடுறாங்க தான். சோசியல் மீடியா வரும்போது இப்படிலாம் பரப்பி விடுறாங்க. அப்போ எது உண்மை குழம்பிடுவாங்க. பாதி பேர் நம்ப மாட்டான், தக்காளி சட்னி தான்ன்ற மாதிரி தானே சொல்லுவான் சோசியல் மீடியா. சில பேர் மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சு. ஆக்சுவலாக சில்லு மூக்கெல்லாம் சின்ன வயசுல ஏதாவது அடிபட்டா உடஞ்சிடும். அவர் பெரிய வயசுல கிடந்துட்டு இது போலீஸ் அவரை கட்டாயப்படுத்தினாங்கிற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒன்று சார், இது என்ன போன வாரம், அதாவது இப்போ எதுக்கு கூட்டம்னா காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக புதிய பொறுப்பாளர்கள், ஏன்னா ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் அவர் கோஷ்டியிலேருந்து ஆளை போடணுன்னு புதிய தலைவர்களை போட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு. போன வாரம் கேசி வேணுகோபால் வந்தார். இன்றைக்கி நிறைவு விழா. இப்போ இதனோட இம்பேக்ட் வந்து இந்த கட்சி கிரவுண்டில் அடுத்து வளர்ந்து பழைய அந்த பொற்காலத்தை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? புதிய தலைவர்கள் இந்த பாஸ்கரிலேருந்து வருவாங்களா? எப்படி பார்க்குறீங்க எதிர்காலம்? புதிய தலைவர்கள் வருவாங்களான்றதை சொல்ல முடியாது. அது வந்து துரோகத்தின் அடிப்படையில் தான் புதிய தலைவர்கள் வருவாங்க. இன்னொரு கூட்டணியை காலவாரி விட்டானா அவர் தலைவர், அந்த கூட்டணியை காலவாரி விட்டு இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சா இவன் தலைவர், இப்படி தான் போயிட்டுருக்கு. அது வந்து கொள்கை ரீதியான ஒரு வளர்ச்சியோ எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து சுதந்திரம் வாங்க கொடுத்த கட்சி அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றா காங்கிரஸை பார்க்குறாங்க. காங்கிரஸுக்கு இனி வளர்ச்சின்றது கிடையாது. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்து இருக்கும். ஒரு 10 வயசு ஆனோடனே அந்த உயரம் அப்படியே நின்று போயிடும். கேட்டால் 50 வயசுன்னு வைங்க, உயரம் பார்த்திங்கன்னா அந்த 10 வயசு பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் காங்கிரஸ் ஆயிடுச்சு. அதோடய வளர்ச்சி நின்று போச்சு. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படி தான் ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வழி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமா இல்லை இப்படி தான் அகலமாக தான் வளர முடியும். தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா இந்திய லெவலில்? இந்தியாவில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தான் உருட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் கன்னியாகுமரி மாவட்டம், இவர் மதுரையில் கடைசியாக அறிவிக்கப்பட்டு மேலூரில் விஸ்வநாதர் ஜெயிச்சிருக்காப்புல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதையாச்சும் அவங்க அடுத்து மெயின்டைன் பண்ணல. ஏன்னா கன்னியாகுமரியில் தாவேக்கா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. இப்போ அவங்க கட்சியை வளர்க்கணும்னா காங்கிரஸை தாண்டி எங்கள் உள்ளுக்குள்ளே வேலை பார்க்கணும்னா அதுவே ஒரு சிக்கலாக போகும் வாய்ப்பு இருக்குல்ல உள்ளுக்குள்ளே கூட்டணி. இல்லை, அது கேரளா பார்டர்னால எப்போவுமே அது கேரளாவோட சேர்க்க வேண்டிய பகுதி மாதிரி தான் இது இயங்கிட்டு இருக்கும் அரசியலில். காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா இவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா எதுவுமே இருக்காது. புரியுதா? நல்ல பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவும் போகுது. அவங்க வந்து அரசியல் பண்ணி
சிறுபான்மையினரோட சண்டை போட்டு இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. பாதிரியார்களை இறக்கி விட்டு சண்டையை போட்டு எதையாவது ஏழையை கூட்டிட்டு அது அந்த ஊர் அப்படி அவ்வளோதான். அது அப்படியே இருக்கும். அது மத ரீதியாக அப்படி செட் ஆகி போச்சு. அதுக்குள்ளே போய் தாவேக்கா எப்படி குட்டையை குழப்பி அவங்க மீன் பிடிப்பாங்கிறது இருக்கு இல்லையா? அதில் அவங்க மீன் பிடிக்க மாட்டாங்க. இவங்களை ஆற்றுல தள்ளி விட்டுருவாங்க. யாரை இவங்கள குட்டையில் தள்ளி விட்டு மீனை பிடிச்சிட்டு வர சொல்லி அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் அவங்க இறங்கி மீனை பிடிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ராகுல் காந்தியை மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ வைகோலாம் நீண்ட நாள் அந்த புத்தக வெளியீட்டுக்கு தான் வரல, இங்கேயாவது அவர் வராராங்கிறது இன்னும் தெரில. இல்லை, இவர் சொந்த வேலையாக வராரு. அவர் ராகுல் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு வராரு. ஏற்கனவே பயிற்சி கொடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக 40 எம்எல்ஏலேருந்து 400 எம்எல்ஏ வந்திருக்காங்களே இப்போது. அந்தளவுக்கு ராகுலோட பயிற்சின்றது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் MBA படிக்கிற மாதிரி அந்த பயிற்சியை கொடுத்துட்டாருன்னா அவன் எங்கேயோ போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே அகில இந்திய அளவில் அவர் கொடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கரகரன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பீகாரில் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியும். வெஸ்ட் பெங்காலில் கடைசியாக அடிச்சில பூரா சீட்டையும் அடிக்கலை. அந்த மாதிரி வளர்ச்சி இந்த மாதிரி பயிற்சி அடுத்து பஞ்சாபில் வரப்போகுது. அங்கே பயிற்சி கொடுக்க போவார். இப்படி ராகுலோட பயிற்சி அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அந்த பயிற்சியை தமிழ்நாட்டிலையும் பாய்ச்சி விட்டார் அப்படின்னா பெரிய அளவில் வளரும். இல்லை, அடுத்த நாளை பின்ன மாநிலத்தில் மாற்றினா இவங்க அத்தனை பேர் அனுப்பிட்டு வேற ஒரு டீம் வரும், அவங்களுக்கு திரும்ப பயிற்சி. காங்கிரஸ் கட்சி வளரணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழினா சிவகுமாரை சிஎம் விட்டு தூக்கிடணும். எப்படி ராகுல் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகி விஜய் அவர்களை காலி செஞ்சுட்டு அவர் டாப்புக்கு வரணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு அறிக்கை இங்கே உட்காந்துட்டே ஒரு பேட்டி சென்னையில் கேள்விப்பட்டேன், இது துரோக செயல், இது தமிழ்நாடும் இந்தியாவில் தான் இருக்குது, கர்நாடகாவும் இந்தியாவில் தான் இருக்குது. ஒரு அணை இங்கே இருக்குன்னா சட்டப்படி மத்திய தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி எல்லோரும் தீர்ப்பு இருக்குது, அவங்க தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்தே ஆக வேண்டும். அது எங்கள் கட்சியாக இருந்தாலும் யார் கட்சியாக இருந்தாலும் நியாயம்தான். எனவே சிவகுமாருக்கு நான் எச்சரிக்கிறேன், வர ஒரு வாரத்தில் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அந்த 2000 டிஎம்சி தண்ணியை திறந்து விடுங்க. ஏன்னா சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி, நீதிமன்றம் சொன்னபடி, தீர்ப்பாயம் சொன்னபடி அவர்கள் அதுக்காக தான் நியமித்தோம். நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பாயம் அமைக்க சொன்னோம். அதுக்கே ஒரு பெரும் போராட்டம். அப்புறம் தீர்ப்பாயம் அவங்க பார்த்துட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா 10ஆம் தேதியோட சிவகுமாரை பதவியை விட்டு தூக்கி எறியப்படுவார். சிவகுமார் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். கட்சி தலைமையோட பேச்சை கேட்கல, மீறிட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இங்கே நாங்கள் பொதுவான பார்வையில் பார்ப்போம். எங்களுக்கு கன்னட மக்களும் வேணும், தமிழ் மக்களும் வேணும். நாங்கள் வெளியில் ஆமாம் நியாயம்தான். நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம். இந்த மக்களுக்கு தண்ணி தேவை இருக்குது. அங்கே 2000 டிஎம்சி திறந்து விடுற அளவுக்கு தண்ணி இருக்குது. அதே அவர் திறந்து விடணும். ரெண்டாவதாக அவருக்கு இன்னொரு 3 மாதம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே இந்த மேகதாதுன்ற பேச்சே அவர் பேசக்கூடாது, அணை கட்டுவோன்னு. ஏன்னா அது சட்டத்துக்கு புறம்பான செயல். அப்படி காங்கிரஸ் இரண்டு பக்கமும் இருதலை கொள்ளி இருக்கிறதையோ இல்லை 2 பேரையும் ஏமாற்றி வாழ்க்கை நடத்துவதையும் நாங்கள் விரும்பலை. இந்த 2 மக்களும் நல்லா இருக்கணும். இந்த 2 மக்களையும் ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இவர்கள் 2 பேரையும் ஏமாற்ற, 2 விவசாயிகளை ஏமாற்ற 2 பேருக்கும் எது நன்மை பயக்குமோ அதை தான் செய்யணும். இதை மீறி சிவகுமார் செயல்படுவாரே ஆனால் அவர் வர 10ஆம் தேதிக்குள்ளே அவர் பதவி விட்டு பிடிங்கிட்டு அவரை கட்சியிலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள். அவர் சென்னையில் கொடுத்தாரு அப்படின்னா ஒரே நாளில் காங்கிரஸ் கர நீ எங்கேயும் நீங்கள் பயிற்சியும் கொடுக்க வேணாம், பஞ்சாயத்தும் பண்ண வேணாம், ஒரே அமைப்பு. உடனே ராகுல்ஜி வாழ்க்கை ஜிந்தா பார்த்துன்னு விவசாயி பூரா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கர்நாடக விவசாயி பூரா உருவமையை கொளுத்து வாழ்க்கை யாரு? கர்நாடக விவசாயி இல்லை, நியாயத்தை தானே பேசுகிறாப்புல. நல்லவன் நம்ம சப்போர்ட் பண்ணால் போதுமே, நாதாரி சப்போர்ட் எதுக்கு நமக்கு? அப்போ இப்படி இருக்கும்போது உடனே சிவகுமார் தனித்து செயல்படும் போது சிவகுமாரை தூக்கிட்டு திருப்பியும் யாரை போடுறாங்க? சித்தராமையா பையனே தூக்கி. அவர் இவங்களை விட மோசம். அவர் விஜய் அவரோட அடிமைகள் யாராக இருப்பாங்கல்ல அவங்கள போடுங்க. புரியுதா உங்களுக்கு? போட்டு ஆட்சியை நடத்துங்க. உடனே பிஜேபிக்காரன் கேட்பாங்க, உடனே இங்கே வாங்க திருப்பி ப்ரெஸ் மீட் வைங்க. நான் சொன்னேன்ல பிஜேபிக்காரன் உள்ளே போது பிட்டை குழப்புவான்னு. தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரெலாம் அடித்து நாட்டை விட்டு துரத்துங்க. ஏன்னா இவர்கள்லாம் தமிழின விரோதிகள். அங்கே கர்நாடகாவில் தூண்டி விட்டு நான் நியாயத்தை பேசினேன், ஏன் ஆட்சியும் போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள நல்லவர்கள் இருக்காங்க, நடுநிலையாளர்கள், அவங்களும் ராகுல் ரொம்ப வாழ்த்தி திருப்பி தேர்தல் வந்தது அப்படின்னா ராகுல்ஜி ஜிந்தாபாத்னு ஓட்டு போடுவாங்க. இதுதான் செய்யணுமே தவிர இதை விட்டுட்டு இப்போ என் மகன் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான் அப்படிங்கும்போது நீங்கள் போய் ஆஃபீஸில் சொல்லுங்கள், சொல்லி அவரை வச்சு பார்க்க சொல்லுங்கள்.
உன் மகன் கூப்பிட்டு இப்போ 2 2 அறையை விட்டு உனக்கு சொத்து கிடையாது, சோறு கிடையாதுன்னு சொல்லி தடுத்து விட்டா நீ சொல்கிறத கேட்பாயான்னு சொன்னால், இல்லை அவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை பெட்ரோல் பங்க்கில் சொல்லி என் மகனுக்கு பெட்ரோல் போட வேணான்னு சொல்லுங்கள், ஹோட்டலில் என் மகனுக்கு சோறு போட வேணான்னு சொல்லுங்கள். நீ யார் அதை சொல்கிறது? புரியுதா அவங்க? ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ராகுல் வளர்கிறதுக்கு ஷார்ட்டான ரூட்லாம் இருக்குது. சரி, அங்கேயாச்சும் காங்கிரஸே பெரிய கட்சியாக இன்னொரு 25 சீட்டில் பாதி ஜெயிச்சா கூட அவங்களுக்கு அது லாப கணக்கு போகுங்க. தமிழ்நாட்டில் 40 நாளும் ஃபுல்லாக இவங்க நிற்க முடியாது. இருக்காங்கல்ல, ஃபுல்லாக இவங்க நிற்க முடியாது. அங்கே மொத்த கேபினட் அவங்களுக்கு தானே இருக்குன்னா, நியாய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்டேட் மினிஸ்டர்களும் ராகுலுக்கு எம்பி தானே வேணும். இங்கே 40 இருந்தாலும் தாவேக்கா கொடுக்கறத தான் வாங்கணும். 10 இருக்கிறத இப்போ 15 கூட இப்படி பண்ணால் தாவேக்காவை அழிச்சிட்டு காங்கிரஸே ஆட்சிக்கு வந்துடுமே. அதுதான் நான் சொல்கிறேன். 40 எம்பி நமதேன்ற மாதிரில அதில் எம்பியில் அங்கே போனால் போயிட்டு போகுது. 40 சாலிட் அடிக்கலாம்ல காங்கிரஸ். அங்கே 28 தான். அதனால் இங்கே 40 அடிச்சு போயிட்டே இருக்கலாம்ல. ஃபுல்லாக நாங்கள் தானே நிற்கிறோம். தண்ணி கொண்டாந்து விட்டோமா இல்லையா? ஏறத்தாழ ஆந்திராவை பிரிச்சுட்டு இப்போ ஆந்திராவில் அவங்க இப்போ வரைக்கும் எந்திரிக்கல. ஆனால் தெலுங்கானாவில் ஒரு வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்கல்ல. அதைத்தான் சொல்கிறேன். அந்த ஃபார்மேட்டில் சொல்கிறேன். போட்டு ஏதாவது ஒன்று பிரிக்க வேண்டியதான், பிடிச்சி கிடிச்சு இது பண்ண வேண்டியதான். ஏதாவது கட்சி வளரணும்னா ஏதாவது அதிரடியாக பண்ணால் தானே வளரும். புரியுதா அவங்களுக்கு? இருக்கிற 3 முதலமைச்சர் ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல. தமிழ்நாடு கையில் வந்துருது. 60 வருஷம் கழிச்சு வருது இல்லை, வந்துன்னா அதுக்கப்புறம் கர்நாடகா நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி பண்ணலாம். ஏதாவது நிப்பாட்டிங்கன்னா அதை மறந்துடுவாங்க. இல்லை தண்ணி அது பாட்டு இத்தனை வருஷம் பிரச்சனையாக வந்துச்சு. இந்த 4-5 வருஷமாக திமுக ஆட்சியில் இந்த பற்றி எந்த பேச்சுமே இல்லை. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டுட்டாங்க இருந்தாங்க 4 வருஷம். அதுக்கப்புறம் இவர் இப்போ இந்த வருஷம் மழை பெய்யலைன்றதுனால மாட்டிக்கிட்டாங்க. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான். சட்டப்படி அவங்க செயல்பட மாட்டாங்க. தண்ணி ஓவர்ஃப்ளோனா திறந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் சார். இது சனி ஞாயிறில் அவர் வராமல் இருந்திருந்தாலும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இது சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. சந்திச்சா உடனே போகிறாப்ப அதான் ராகுல் காந்திகிட்ட விட்டு சிவகுமாரை பேச சொல்லி உடனே வாங்கன்னு நெருக்கடி கொடுத்துருவாங்கன்னு இதனுடைய இமேஜை இது பண்ணுறதுக்காக தான் முதலமைச்சர் அதை தவிர்த்துட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்கள கேட்டால் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே கேட்கல, உட்கட்சி விவகாரத்துக்காக வராரு, பேசிட்டு அப்படியே போயிடுவாருங்கிற. ஒரு 1000 பிள்ளைமா வருவார். கட்சி விவகாரம்னும் போது கூட்டணி கட்சியை சந்திக்கிறதும் கட்சி விவகாரம் தான். அட்லீஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு திருமா இல்லை ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் கூட போய் பார்த்துருந்துருக்கலாம். பட் அதுக்கும் ஏற்பாடு இல்லை. ஒருவேளை முதலமைச்சர் இல்லாமல் நம்ம ஏன் போகணும் இவங்களும் விட்டாங்களான்னு தெரியல. இது எப்படியான அரசியல் கணக்குகள் நோக்கி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்குள்ள நன்றி.